தண்ணீருக்குள் இலையுதிரா மரம்தான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம்தான். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பேன். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பேன். பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பேன். பசுமை எப்போதுமே தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம்தானே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 25 வரை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடவிட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். நான் வேத வசனங்களை கேட்கிறோம், படிக்கிறோம், ஆனால் அதன்படி நம்ம நடக்க வேண்டும். அப்படி நடக்காமல் இருக்கும்போது நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா நம்ம சொல்கிறோம் நம்ம வஞ்சித்துட்டாங்க அப்படின்றோம். ஆனால் வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் இருக்கும்போது நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணாடியின் முன் நிற்கும்போது நம் சாயலை பார்க்குறோம், நம்முடைய குறையெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த இடத்த விட்டு நம்ம போன உடனே நம்ம சாயலையும் நம்ம உருவத்தையும் நம்ம குறையெல்லாம் மறந்துடுறோம். வேதம் ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. அதை படிக்கும்போது நம்முடைய குறையெல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம எப்படிப்பட்டவள் என்பதை நமக்கு தெளிவாக அதை காமிக்குது. அதன்படி நம்ம சரி செய்து நம்ம திருத்தி கொள்ளணும். அதன்படி நடக்கும்போது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். வேத வசனம் நம்ம சரியான பாதையில் நம்ம வழி நடத்தும். அந்த வேதத்தை நம்ம ஆராய்ச்சி படித்து அதன்படி நடக்கணும், நம்ம தீர்மானத்தோடு இருக்கணும். அப்படி நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படி நடக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். நம்மளை அடிமையாக அவர் படைக்கலை. நம்ம வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கலாம், கீழ்ப்படியாமலும் இருக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. நியாயாதிபதிகளின் காலத்தில் நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்குறோம். நியாயாதிபதிகளின் நாட்களிலே அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியாக தோன்றுகிறபடி செய்து வந்தார்கள். அந்த காலத்தில் அவங்க மனசு விரும்புகிறபடி வாழ்ந்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் பாவம் இருந்தது. நம்ம வசனத்தின்படி வாழும்போது தான் நம்ம சரியான ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ்வோம். நம்ம பூர்ணமான பரிபூர்ணமான திருப்திகரமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். நம்ம வேத வசனத்தை ஆராய்ந்து அனுதினமும் அதை படித்து தியானிக்கணும். அதை படித்த வசனங்களை மறந்துடாமல் அதன்படி நடக்கணும்னு நம்ம ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். வசனத்தை மறக்காமல் நம்ம வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும். வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை சரி செய்து எப்படி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சரி செய்து கொள்கிறோமோ அதுபோல் நம்ம வேத வசனத்தின்படி நம்ம சரி செய்து கொள்ளணும். நம்ம ஆண்டோட வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கோமோ அந்த காரியத்தில் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம சரியாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொள்ளணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. கர்த்தர் ஆதாமிடம் ஏதேன் தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது. அது புசிச்சிங்கன்னா நீங்கள்
சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் சாத்தான் சர்ப்பத்தின் உருவத்தில் வந்து ஏவாளோட பேசி, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்து விட்டு புருஷனுக்கும் கொடுத்தா. ஆதாம் அதை சாப்பிட்டான். 2 பேரும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்களோட கூட நல்ல உறவில் இருந்தார். ஏதேன் தோட்டத்தில் அவங்களோட பேசிட்டு இருந்தார். அவங்க தேவனோட சத்தத்தை கேட்டாங்க. ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவங்க ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. பாவம் அவங்க வாழ்க்கையில் நுழைஞ்சிருச்சு. அது முதல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும்போது நம்ம பாவம் செய்து ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு இழந்து போகிறோம். வசனத்தின்படி வாழும்போது அவரோட ஐக்கியமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமோட பேசுறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், மற்றவனுக்கு ஆசீர்வாதமா வைப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனாரு. அவன் போகிற இடம் என்னதுன்னு தெரியாமலே கிளம்பி போனாரு. ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம், ஒரு கேள்வியும் கேட்கல. ஆண்டவர் சொன்னதை நம்பி அப்படியே விசுவாசித்து கிளம்பி போனார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் பார்க்குறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் கிளம்பி சென்றார். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார். அவர் சொல்ற வாக்கை அப்படியே கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நாமும் அதுபோல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மையும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல, நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் யோனா தீர்க்கதரிசியிடம், நினிவே பட்டணத்து ஜனங்களின் அக்கிரமம் என் சந்நிதியில் வந்து எட்டினது, நீ நினிவேக்கு போய் ஜனங்கள் மனம் திரும்பும்படி பிரசங்கம் பண்ண என்று கூறினார். ஆனால் யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினார். கர்த்தர் பெருங்காற்றை கட்டளையிட்டார். கப்பலை உடையத்தக்கதாக கடல் கொந்தளித்தது. யோனாவை கடலில் தூக்கி வீசினாங்க. கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை முழுங்கும்படி செய்தார். யோனா மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். இப்போ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு மீனுக்கு கட்டளை கொடுத்து அந்த மீன் அவனை கரையில் போய் கக்கினது. மறுபடியும் அவன் நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஜனங்களிடம் போய் பேசினான். நினிவே பட்டத்து ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக யோனா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய கைகளின் கொடுமையை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபித்தாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய சந்நிதியில் அவங்க ஜெபம் வந்து கேட்டுச்சு. அவங்க ஜெபத்தை கேட்டார். அவங்க மனம் திரும்பினதை கர்த்தர் பார்த்து அவங்களுக்கு வர இருந்த தீங்க வர பண்ணாது இருந்தார். நினிவே பட்டணத்து ஜனங்களை மனம் திரும்ப வச்சு அவங்கள ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் விரும்பினாரு. அதை யோனா புரிந்து கொள்ளாமல் தர்ஷீஸ்க்கு போனார். நம்மளும் அது மாதிரி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்மளே ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரோட நம்மளை ஒன்று செய்ய சொன்னா, ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிஞ்சு அவரோட கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்துடணும். லூக்கா 1ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சகரியாவும் எலிசபெத்தையும் குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க தேவனோட கற்பனைப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. வசனத்தின்படி அவங்க வாழ்ந்ததுனால அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவங்களுக்கு 2 பேரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்து யோவான் ஸ்நானனை கொடுத்து ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். கர்ப்பத்தில் இருக்கும்போதே யோவான் ஸ்நானனை கர்த்தர் பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணினார். அதுபோல் நம்மளும் வசனத்தின்படி வாழும்போது நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் அதை நிச்சயமாகவே அதை நமக்கு நிறைவேற்றுவார். அதனால நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. சங்கீதம் 119:1 பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வசனத்தின்படி வாழும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். சங்கீதம் 1:3 பார்க்குறோம்.
அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம்னு பார்க்குறோம். அந்த வசனத்தின்படி வாழணும், அதை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும், நம்ம அதில் மேலே வாஞ்சியா இருக்கணும், அதில் மேலே கவனமாக இருக்கணும், நம்ம படிக்கிறத மறந்துடக்கூடாது, அதன்படி நடக்கணும்னு நம்ம ஆசையா இருக்கணும். அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிப்பாரு. உபாகமம் 28வது அதிகாரத்தில் கட்டளையின்படி நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், கட்டளையின்படி நடக்காத போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அந்த 28வது அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கும்போது நம்ம அறிஞ்சிக்கலாம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25, 26 வசனத்தில் பார்க்குறோம். ஆண்டோடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது நான் அப்பத்தை தண்ணியை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன்னு சொல்றாரு. வசனத்தின்படி நடக்கும்போது வியாதியை நம்மளை விட்டு விலக்குவாரு, கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாரு, நம்ம நீடிய ஆயுள் நாட்களை நமக்கு தருவார். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்துல பார்க்கிறோம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்யும் போதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துல இருக்கிறோம். வசனத்தின்படி நடக்காத போது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இருக்க மாட்டோம். மத்தேயு 7வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை கண்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கு இங்க ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க வசனத்தின்படி நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் வியாதிகள் பலவீனங்கள் வந்தாலும் அவங்க வார்த்தையின்படி நடக்கிறதுனால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படாது. கஷ்டம் வந்தாலும் அவங்க ஆண்டவருக்குள்ள உறுதியா நிலைச்சு நிற்பாங்க. அவங்கள எதுவும் அசைக்க முடியாது, எந்த கஷ்டம் போராட்டங்களும் அவங்கள அசைக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காதவர்களை மணலின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா வசனத்தின்படி அவங்க நடக்காதனால அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் கஷ்டங்கள் பலவீனங்கள் துன்பங்கள் வரும்போது அவங்க சீக்கிரமாக ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க, துக்கத்தோட காணப்படுவார்கள், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவாங்க, ஆண்டவருக்குள்ள அவங்க நிலைச்சு நிற்க முடியாது, அவங்க ஆண்டவரை விட்டு சீக்கிரத்துல விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வசனத்தின்படி வாழாதனால அவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனால ஆண்டவரை பின்பற்றி வாழ தீர்மானத்தோடு இருப்போம். அவருக்கு பிரியமான வழியில நடக்கும்போது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வசனத்தின்படி நடந்து அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஒத்தாசை அனுப்புங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா என்ன கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களாப்பா, அந்த நெருக்கத்திலிருந்து அவங்களை விடுவீங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் தகப்பனே நீங்க விடுவீங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. வசனத்தின்படி வாழ தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளோட கூட இருங்க, பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய வசனம் அப்பா அவங்களை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனம் பாதைக்கு அப்பா தீபம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, வெளிச்சமா இருக்கிறது அப்பா. அந்த வெளிச்சத்தின்படி பாதையில நடக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த பிள்ளை மேல பூசுகிறோம் தகப்பனே. அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாருங்கப்பா. உண்மை பின்பற்றி வாழ கடைசி
வரை உங்களை நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த புத்தகத்தை படிக்கும்போது, இந்த புத்தகம் இயேசு விரும்பும் குடும்பம், இந்த புத்தகத்தை கென்னடி மனைவி நிஜா எழுதியிருக்கிறாங்க. இடையில இந்த புக்கை லேசா வாசித்து பார்த்தேன். அவங்க புக்கை எழுதியிருக்காங்க நிஷா, இயேசு விரும்பும் குடும்பம்னு. அதை பிரதிஷ்டை பண்ணதான் சென்னையில இருந்து பிள்ளை வந்திருக்கான். இயேசு விரும்பிய இந்த குடும்பம், அருமையான புத்தகம். குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் இதை வாங்கி ஆமென் வாசித்து ஒரு நல்ல இப்படி எப்படி இவர்கள் திருக்குடும்பமாய் வாழுகிறார்கள். திருக்குடும்பமாய் வாழ்வது எப்படி? தெருக்குடும்பமாய் இல்ல, சொல்லுங்க, திருக்குடும்பமாய் வாழ்வது எப்படின்னு பக்கம் பக்கமா அருமையா பிள்ளை எழுதியிருக்கிறான். ஆமென். நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த புத்தகத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். Praise the Lord. இன்னும் புத்தகங்கள் அதிகமாகட்டும்.